ஐநா விருது வென்ற மேஜர் அபிலாஷா பிராக். லெபனான் நாட்டில் ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் பெண் ஈடுபாட்டு குழுவின் கமாண்டராக பணியாற்றும் மேஜர் அபிலாஷா பிராக் 2025ஆம் ஆண்டிற்கான ஐநா இராணுவ பாலின செயல்பாட்டாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மனுக்களுக்கான குழு. மாநிலங்களவை உறுப்பினரான ராகவ் சத்தா மாநிலங்களவை மனுக்கள் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொது பிரச்சினைகள் மற்றும் அரசு விவகாரங்கள் குறித்த குடிமக்கள் சமர்ப்பிக்கும் மனுக்களை இக்குழு ஆய்வு செய்யும். இந்தியாவை முந்தியது தைவான். உலகின் மிகப்பெரிய செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பு நிறுவனமான TSMC பங்குகளின் விலை இந்தாண்டில் 49% வரை உயர்ந்ததை அடுத்து இந்திய பங்குச்சந்தை மதிப்பை முந்தி உலகின் 5வது மிகப்பெரிய பங்குச்சந்தையாக தைவான் உருவெடுத்துள்ளது. பூனை கூட்டமைப்பில் சவுதி அரேபியா சர்வதேச பெரும் பூனை இன கூட்டமைப்பின் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ளது. IBCA என்பது சிங்கம், புலி, சிறுத்தை, பனிசிறுத்தை, சிவிங்கிப்புலி, ஜாகுவார் மற்றும் பியூமா ஆகிய 7 பெரும் பூனை இனங்களை பாதுகாப்பதற்கான உலகளாவிய கூட்டமைப்பாக அமைந்துள்ளது. பொது சுகாதார முன்னுரிமை. உலக சுகாதார பேரவை பக்கவாதம் குறித்த தனது முதல் பிரத்யேக தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இதனை ஒரு அவசர உலகளாவிய பொது சுகாதார முன்னுரிமையாக அங்கீகரிக்குமாறு உறுப்பு நாடுகளை அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தியுள்ளது. மேலும் பல தினசரி நடப்பு நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் TNPSC தொடர்பான முக்கிய அப்டேட்களை உடனுக்குடன் பெற ட்ரெண்டிங் TNPSC ஆண்ட்ராய்ட் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.